ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர்ல 2023 இருந்தே அவைலபிளா இருந்தாலும் நாம இதுவரையிலும் நம்மளுடைய சேனல்ல இந்த அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸ் அப்படிங்கறத கவர் பண்றதே இல்ல. பட் அதுக்காக இந்த அப்ளிகேஷன் லோன் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. இவங்க அப்ரூவல் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷன் மேல ஒரு சில டிராபேக்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த அப்ளிகேஷன் எப்படிப்பட்ட அப்ளிகேஷன், இதில் அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், இதில் இருக்கக்கூடிய டிராபேக்ஸ் என்ன, இந்த மாதிரியான கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். அதே சமயத்துல இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நாம பினான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். அதே சமயத்துல இந்த அப்ளிகேஷன் பத்தின டீடைல்ஸை நீங்க இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல இந்த அப்ளிகேஷன்ல வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ், அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும், இந்த மாதிரியான டீடைல்ஸ் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல தெளிவா இருக்கும். சோ தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணியும் இந்த அப்ளிகேஷன் பத்தின A to Z டீடைல்ஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், அந்த விதத்துல இந்த அப்ளிகேஷனை 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறது பண்ணிருக்காங்க. அதுல 12,000 பேர் கொடுத்த ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது 4.6 இருக்கு. ஓகே கைஸ், இந்த 4.6 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான ஸ்டார் ரேட்டிங் தான். அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே சமயத்துல பாபா லீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய கம்பெனி தான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இவங்க வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்திடலாம். இவங்க ஸ்டார்டிங் ஜஸ்ட் 1000 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சமா 2 லேக் வரைக்கும் லோன் அப்படிங்கறது அப்ரூவல் தரதா போட்டிருக்காங்க. இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க அதிகபட்சமா 36% per annum தான் வரும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. ரீபேமெண்ட் பண்றதுக்கான டைமை பொறுத்தவரைக்கும் 64 நாள்ல இருந்து அதிகபட்சமாவே 120 நாள் வரையிலும் தான் இருக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இதுல இருந்து தெளிவா தெரிஞ்சிருக்கும். ரீபேமெண்ட் பண்றதுக்கு இவங்க அதிகபட்சமாவே 4 months அப்படிங்கறது தான் டைம் கொடுக்குறாங்க. சோ இதை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 0ல இருந்து அதிகபட்சமா 125% வரையிலும் கூட இருக்கலாம் அப்படிங்கறத போட்டுக்கோங்க. சோ நீங்க கவனிக்க வேண்டியது ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் எவ்வளவு கேக்குறாங்க அப்படிங்கறதையுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும். இதை தவிர்த்து லோவான ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும், ஈஸியாவே ரீபேமெண்ட் பண்ணிக்க முடியும், ஃபாஸ்டாவே லோனை டிஸ்பர்சல் பண்ணிடுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்க ஹைலைட் பண்ணி சொல்லிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பாபா லீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு RBI ரெஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த மாதிரியான லோன் தரதா போட்டிருக்காங்க. அதே சமயத்துல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்திருந்தோம், இந்த அப்ளிகேஷனையும் இந்த பாபா லீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஓவராலா பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஒரு டைரக்ட் RBI ரெஜிஸ்டர்ட் NBFC உடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இதை தவிர்த்து கீழே இவங்க என்னென்ன டைப் ஆஃப் லோன்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இவங்க வழங்கக்கூடிய லோன் பத்தின ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதுவே கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்றதுக்கு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், ஏஜ் 22 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும், ஸ்டெடியான மந்த்லி இன்கம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. தென் பேன் கார்டு, ஆதார் கார்டு, செல்ஃபி போட்டோ, இது மூணும் அப்ளை பண்ணும்பொழுது தேவைப்படும். இந்த இடத்துல இன்கம் ப்ரூஃப் பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதுக்கும் கீழே வந்தோம்னா இந்த அப்ளிகேஷன்ல எப்படி அப்ளை பண்றது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே 1 by 1 கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கும் கீழே இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அஃபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னாலும் எகைன் இவங்களுடைய லோன் டீடைல்ஸ் இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஹைலைட் எல்லாமே இவங்களுடைய அப்ளிகேஷன்லயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கீழே வந்தோம் அப்படின்னா இதுல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற ஸ்டெப்ஸை 1 by 1 இமேஜாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும் இதில் எப்படி அப்ளை பண்ணுறது ஏதுங்கிறது. இதை தவிர்த்து கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு 2 பேருக்குமே லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. தென் இவங்க இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க எக்யூஃபேக்ஸ், சிபில், CRIF, எக்ஸ்பீரியன், இந்த மாதிரி அனைத்து விதமான சிவில் ரிப்போர்ட்டிங் கம்பெனிலையுமே உங்களுடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையுமே போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து வேற எந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது இங்கிருந்து உங்களுக்கு லோன் அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, அந்த டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது இவங்களுடைய பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன்ல சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு 2 பேருக்குமே லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. பட் இதுவே இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 21 வயசு கம்ப்ளீட்டான சேலரிடு பர்சனுக்கு மட்டும், அதாவது ஸ்டெடியான மந்த்லி இன்கம் சோர்ஸ் இருக்கக்கூடிய பர்சனுக்கு மட்டும் லோன் அப்படிங்கிறது தரதா போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இது ரெண்டுல எந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருந்தா இவங்க எக்ஸாக்டா லோன் தராங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நமக்குமே தெரியாது. பட் இருந்தாலும் இவங்களுடைய ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்பொழுது 1 ஸ்டார் ரேட்டிங்ல இருக்கக்கூடிய மோஸ்டான விஷயங்கள் என்ன அப்படின்னா இதில் அப்ளை பண்ண முடியல, அப்படியே அப்ளை பண்ணாலும் லோன் அப்படிங்கிறது தரதில்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பட் நான் நிறைய ரிவ்யூஸ் ரீட் பண்ணி பார்த்ததுல ஒரே ஒரு ரிவ்யூஸ் மட்டும் எப்படி இருந்தது அப்படின்னா, இவர் ஒரு 600 வந்து பெண்டிங் வச்சிருக்காரு. அந்த அமௌண்ட்டை திரும்பவும் பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிட்டாரு. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா திரும்பவுமே ஒரு 405 ரூபாய் அப்படிங்கிறது இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அதாவது என்னன்னா இவர் EMI அமௌண்ட்டை லேட் பேமெண்ட் பண்ணிட்டாரு, அதனால அந்த பெனால்ட்டி அமௌண்ட் வந்து அப்படியே பெண்டிங்கில் இருந்திருக்கு. இவர் சரியாக கவனிக்காம விட்டுட்டார் போல.
ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதை பொறுத்தவரையிலும் 1 ஸ்டார் ரேட்டிங் ரிவ்யூ தான். பட் இதுவே நீங்கள் 2 ஸ்டார் ரிவ்யூக்கு வந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடியது எல்லாமே இதில் கிடைச்ச லோனினுடைய பிரச்சனைகளை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் கிடைச்ச லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அதிகம், ரீபேமெண்ட் டென்யூர் கம்மி, தென் இவங்க கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது. தென் ரீபேமெண்ட் பண்ணும்போது ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ப்ராப்பரான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருந்து அப்ளை பண்ணும்போது லோன் அப்படிங்கிறது தர மாதிரியும் தெரியுது. தென் ஆல்ரெடி ஒரு சிலருக்கு லோன் தரலை அப்படிங்கிற மாதிரியும் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருந்து அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஓகே கைஸ், ஓவராலாக இந்த அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.